வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது ரிச் ப்ரோட்டீன் லெஸ் கார்போஹைட்ரேட் உள்ள ஒரு சத்தான உணவு தான். அதை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பச்சை பயிரை வச்சு முளை கட்டிட்டு அதை வச்சு நம்ம தோசை சுட போகிறோம். அதுக்கு நாள் காலையிலேயே எந்த பயிராக இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் போல் நல்லா இதுலேருந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிடுங்க. இது மாதிரி நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் நம்ம முளை கட்டி வைக்க முடியும். இப்போ நம்ம சாயங்காலம் போல் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரொம்ப ட்ரையாகவும் காய வச்சிட வேணாம், கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அது முளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணியோ இல்லை சாதாரண துணியில் போட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுருங்க. மூட்டை மாதிரி அதை கட்டி வச்சிடணும். இதை அதாவது குறைஞ்சது 8 மணி நேரம்னாது நம்ம இந்த மாதிரி வெள்ளை துணியில் கட்டி வச்சுருந்தோம் மட்டும்தான் அது நல்லா முளைச்சி வரும். அதுக்கு நல்லா முளைச்சி இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹாட் பேக்குக்குள்ளே இந்த இதை உள்ளே வச்சுட்டு அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சாயங்காலம் அதை வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இது நல்லா முளைச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரணமாக பயிரை வேக வச்சு சாப்பிட்றத விட எல்லா வகையான பயிரையுமே இந்த மாதிரி செடி முளைச்சி, அதாவது இந்த மாதிரி முளை விட்டு சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு. நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இல்லாமல் மற்ற எல்லாருமே இதை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ அதுலேருந்து நான் 1/2 கப் மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே 1 கப் எடுத்து நான் இதை போட்டிருக்கேன். அதில் அதே 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த ஓட்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ராகி மாவு கம்பு மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் அதிலே போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கோங்க. இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு, அதாவது எடுத்து மெஷர் பண்ண அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதை ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து விடலாம். இந்த மாதிரி அரைச்சி விட்டதுக்கு அப்புறமா அதில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் மாவு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் இதில் ஒரு 12 சின்ன வெங்காயத்தை உரித்து சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி, அப்படி இல்லைன்னா எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரை கூட போட்டுக்கலாம். காலையில் கீரை சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். தோசை கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எப்போதுமே தோசை ஊற்றுறது மாதிரி தான். இதை ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற முடியாது. அப்படி ஊற்றினோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகிடும், இல்லாட்டி வரன்னு இருக்கும். அதனால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு இதில் வச்சு நீங்கள் அந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இதோட நீங்கள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. மெயினாக நீங்கள் உப்பு அளவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயோட அளவு ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் இந்த மாதிரி கோல்டன் கலர் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு தோசையும் ஊற்றிட்டேன். நான் சொல்லியிருக்க அளவுக்கு உங்களுக்கு 6 தோசை வரும். 3 தோசையே நமக்கு போதுமான அளவு. கூடவே கொஞ்சம் சட்னியோ இல்லை நம்ம வேறு ஏதாவது பழங்கள் காய்கறிகள் கூட சைடில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு நியூட்ரிஷன் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.